வணக்கம். சித்த மருத்துவம்ங்கிறது நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே தனித்துவமான வழிய கையாண்டிருக்கு. இன்னைக்கு நம்ம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு ஆழமான அறிவியலை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் மலம். முதல்ல சித்தர்களோட இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க. அவங்க மலத்த வெறும் கழிவுப் பொருளா பார்க்கவே இல்ல. அதுக்கு பதிலா நம்ம உடம்போட உள்ள ஆரோக்கியத்தை காட்டக்கூடிய ஒரு கண்ணாடின்னு சொன்னாங்க. இந்த ஒரு சிந்தனை தான் நாம இனிமேல் பார்க்க போற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அடித்தளம். இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி லேப், ஸ்கேன் டெஸ்ட்னு எந்த டெக்னாலஜியும் இல்லாத ஒரு காலத்துல சித்தர்கள் எப்படி உடம்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு இவ்ளோ துல்லியமா சொன்னாங்க. வாங்க, இந்த மர்மத்தை நாம உடைச்சு பார்க்கலாம். சித்த மருத்துவத்தோட அடிப்படையே என்னன்னா, நம்ம உடம்புங்கிறது நாம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம மனநிலை, அப்புறம் கழிவுகளை வெளியேற்றுறது. இது மூணும் சேர்ந்த ஒரு முழுமையான சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல எங்கேயாவது ஒரு பேலன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அதோட முதல் அறிகுறி மலத்துல தான் தெரியும்னு அவங்க ஆணித்தரமா நம்புனாங்க. நோயை கண்டுபிடிக்க அவங்க முக்கியமா 3 விஷயங்களை பார்த்தாங்க: நாடி துடிப்பு, சிறுநீர், அப்புறம் மலம். இந்த 3 தூண்கள்ல நாம இன்னைக்கு 3ஆவதா இருக்கிற ஆனா அதிகமா பேசப்படாத அந்த மலத்தை பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இப்போதான் நாம விஷயத்துக்குள்ளேயே வரோம். மலத்தை வச்சு நோயை கண்டுபிடிக்க சித்தர்கள் பயன்படுத்தின 5 முக்கியமான குணாதிசயங்கள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். அதோட நிறம், அதோட அடர்த்தி, அதோட வாசனை, இந்த 5 விஷயங்களும் தான் சித்தர்களோட ஒரு டயக்னாஸ்டிக் சார்ட் மாதிரி. இதுல ஒவ்வொன்னுமே நம்ம உடம்ப பத்தி ஒரு ரகசியத்தை சொல்ற ஒரு குறியீடு. முதல்ல நிறத்தை பத்தி பாப்போம். முதல் ரகசியம் கலர். உதாரணத்துக்கு, மலம் மஞ்சளா இருந்தா உடம்புல பித்தம், அதாவது சூடு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை கல்லீரல் பிரச்சனை இருக்கலாம். இதே கருப்பா இருந்தா வாதம் அதிகமாயி உடம்புல வறட்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. வெள்ளையா இல்லனா சாம்பல் நிறத்துல இருந்தா செரிமானம் ரொம்ப மந்தமா இருக்கு, கபம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமா, கொஞ்சம் சிவப்பு கலந்திருந்தா அது உடனே கவனிக்க வேண்டிய விஷயம். குடல்ல புண்ணு இருக்கலான்னு ஒரு நேரடி வார்னிங் அது. அடுத்து, அதோட கன்சிஸ்டன்சி. மலம் ரொம்ப ஹார்டா, கடினமா இருந்தா அது வறட்சியை குறிக்கிற வாதத்தோட அறிகுறி. ரொம்ப லூஸா இருந்தா அது உடம்புல சூட்ட குறிக்கிற பித்தத்தோட சமநிலையின்மைய காட்டுது. பிசுபிசுப்பா இருந்தா உடம்புல கபம் தேங்கியிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை தண்ணி மாதிரி போச்சுன்னா அது ரொம்ப சீரியஸான செரிமான பிரச்சனைக்கான அறிகுறி. அப்போ எதுதான் ஆரோக்கியமான நிலை? சித்தர்கள் சொல்றபடி ஆரோக்கியமான மலம் ரொம்ப சாஃப்டா, உடையாம ஒரே துண்டா வரும். தண்ணில போட்டா மெதுவா மூழ்கும். இதுதான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பேஸ்லைன். வாசனை. அதுல இருக்கிற பொருட்கள் கூட நிறைய சொல்லும். ரொம்ப கெட்ட வாசனை வந்தா குடல்ல கழிவுகள் தேங்கி அழுகுதுன்னு அர்த்தம். புளிச்ச வாசனை வந்தா பித்தம் அதிகம். சாப்பிட்ட உணவு துண்டுகள் அப்படியே தெரிஞ்சா உங்களோட அக்னி, அதாவது செரிமான சக்தி ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். நுரை இல்லைன்னா சளி மாதிரி இருந்தா கபம் தேங்கி இருக்குன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்டது. ஆனா சித்தர்களோட ஞானம் இதோட நிக்கல. நம்ம மனசுக்கும் குடலுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதுதான் இந்த விஷயத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. நம்ம மனசுல என்ன ஓடுதோ அது நேரடியா நம்ம செரிமானத்துல தெரியும். பயம், கவலை அதிகமா இருந்தா மலம் ரொம்ப கடினமாயிடும். கோவமா இருந்தா லூஸ் மோஷன் ஆகும். ரொம்ப சோம்பேறித்தனமா, மந்தமா உணர்ந்தா மலம் பிசுபிசுப்பா மாறும். பாத்தீங்களா, நம்ம உணர்வுகள் நேரடியா நம்ம வயிற்ற பாதிக்குது. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் சொன்ன இந்த மன-குடல் தொடர்பு இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் கட் பிரெயின் ஆக்சிஸ்னு சொல்லுது. நம்ம குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல ஒரு நேரடி கம்யூனிகேஷன் இருக்குன்னு இப்போ சயின்ஸ் ஒத்துக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய ஞானம்! சரி, இந்த எல்லா அறிகுறிகளுக்கும் மூல காரணம் என்ன? இப்போ நாம அந்த வேருக்கே போக போறோம். அந்த மூல காரணம்தான் அக்னி. இது நம்ம உடம்புல இருக்கிற செரிமான நெருப்பு. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை செரிச்சு அதுல இருக்கிற சக்திய உடம்புக்கு கொடுக்கற வேலைய பாக்குறது இந்த அக்னி தான். நம்ம ஆரோக்கியத்தோட அச்சாணிய இதுதான்னு சொல்லலாம். அப்போ சித்தர்களோட ஹெல்த் ஃபார்முலா ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். உங்க அக்னி சரியா இருந்தா உங்க மலம் சரியா இருக்கும். மலம் சரியா இருந்தா உடம்புல நோயே இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். கடைசியா, இந்த பழங்கால அறிவிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான எச்சரிக்கை. சித்தர்கள் ரொம்ப நேரடியா, அழுத்தமா ஒரு எச்சரிக்கை கொடுக்கறாங்க. அடக்கப்பட்ட மலம், அடக்கப்பட்ட விஷம். அதாவது உடம்போட இயற்கையான உந்துதலை நாம அடக்கும்போது அது உடம்புக்குள்ளே விஷத்தை தேக்கி வைக்கிறதுக்கு சமம்.
இன்னைக்கு நாம பாக்குற பல நோய்களுக்கு 3 காரணம் தான் இருக்குன்னு சித்தர்கள் அப்பவே சொல்லிருக்காங்க. 1 இந்த மாதிரி இயற்கை உந்துதல்களை அடக்குறது, 2 தப்பான சாப்பாடு, 3 மன அழுத்தம். இப்ப இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு இது எவ்ளோ கரெக்டா பொருந்துதுன்னு பாருங்க. இந்த முழு விஷயத்தையும் பாட்டு முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். ஒவ்வொரு நாளும் உங்க உடம்பு அதோட உள்ளக கண்ணாடி மூலமா உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லிட்டே இருக்கு. நீங்க அதை கவனிக்கிறீங்களா? உங்க உடம்பு உங்ககிட்ட என்ன சொல்ல முயற்சி பண்ணுது?